நேராக நம்ம கடந்து போக போகிறோம். இந்த நாளிலேயும் நம்ம தியானிக்க போற செய்தி என்னவென்றால், நோவாவின் வேலையும் மோசேயின் நாணற்பெட்டியும் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம். நோவாவுடைய வேலையும் மோசேயின் நாணற்பெட்டியும். இது இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே ஆர்ட்னு தான் போட்டிருக்கு. வேலை என்றும் நாணற்பெட்டியும் பிரிக்காம ரெண்டையுமே ஆர்ட் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் நெருங்கின தொடர்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை குறித்து நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது அதுல மோசேயினுடைய நாணற்பெட்டியை குறித்து படிக்கிறோம். யாத்ராகமம் முதல் 2 அதிகாரங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்காக நீங்கள் 3வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். இது மோசேக்காக அவங்க தாயார் நாணற்பெட்டியிலே குழந்தையை வைத்ததை கொடுத்து வாசிக்கிறோம். அதே போல நோவாவினுடைய அந்த பேழையை குறித்து நம்ம படிக்கணும்னா ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். விசேஷமாய் 6ஆம் அதிகாரம் 14வது வசனமும் இது ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னது. நோவா எப்படி செய்தார்? 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்தது. கதைகளாக நம்ம சண்டே கிளாஸ்ல நம்ம கேட்டிருக்கிறோம். பைபிள் வாசித்தவங்களுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பகுதியில் இருந்தா இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மோசேயுடைய நாணற்பெட்டியா இருந்தாலும் சரி, அல்லது நோவா செய்த பேழையா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டும் செய்யப்பட்டதற்கு நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். ரெண்டுக்குமே பொதுவான ஒரு நோக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அழிவிலிருந்து காக்க வேண்டும். அன்றைக்கு மோசே காலத்திலே அரசன் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரேல் தேசத்திலே அல்லது இஸ்ரேலுடைய மக்களிலே யாருக்கெல்லாம் ஆண் பிள்ளை பிறக்கிறதோ அந்த பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விட்டான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று மருத்துவச்சிகளுக்கு அவன் சொல்லி வைத்திருந்தான். இந்த காலகட்டத்திலே தான் மோசே பிறந்தார். இப்ப மோசே ஆண் பிள்ளையாய் பிறந்தபடினாலே இந்த மோசே கொல்லப்பட வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய சட்டம். அவருடைய தாய் தகப்பமா நம்ம ஏற்கனவே பல முறை தியானிச்சிருக்கிறபடி அவர்கள் இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக நாணற்பெட்டியை ஏற்பாடு செய்தாங்க. அப்ப மோசேங்கிற ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக நாணற்பெட்டி அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே போல நோவாவினுடைய காலத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் சொன்னார், இந்த பூமி முழுவதுமாய் ஜலப்பிரளயம் வரப்போகிறது, வானத்தினுடைய ஊற்றுக்கள் திறக்கும், வானம் திறக்கப்படும், பூமியின் ஊற்றுக்களும் திறக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ பூமி முழுவதுமாய் வெள்ளம் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் அழிவு வரப்போகிறது. அப்போ நீயும் உன் குடும்பத்தாரும் தப்புவதற்காக, நீ நீதிமானா இருக்கிறபடினாலே நீயும் உன் குடும்பம் தப்பணும்னா முதலாக ஒரு பேழையை உண்டு பண்ணு சொன்னார். இப்ப இந்த பேழைக்குள்ளாக நோவாவினுடைய குடும்பத்தாரும் எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகளையும் ஒவ்வொரு ஜோடி அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது என்று நமக்கு தெரியும். அப்போ இந்த மோசேக்காக செய்யப்பட்ட நாணற்பெட்டியா இருந்தாலும் சரிதான், அல்லது நோவாவினுடைய பேழையா இருந்தாலும் சரிதான், ரெண்டும் தயாரிக்கப்பட்டதனுடைய நோக்கம் மக்களை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு கூட தேவன் எனக்கும் அடிப்படையிலே சொல்லுகிற ஒரு புத்திமதி, ஒரு ஆலோசனை என்னன்னா,
வேண்டியதா இருந்தது. நோவாவும் அவன் குடும்பமும் தப்பணும்னா அவனுக்கு பேழையை செய்ய வேண்டியதா இருந்தது. ரெண்டுக்குமே ஆலோசனை கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் அழிவை விரும்பாதவர். யாருடைய அழிவை விரும்பல? பூமியிலே பிறந்த எல்லா மக்களுமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாணல் பெட்டியோ அல்லது பேழையோ அவர்களுக்கு விடுதலையை தருகிறது. இன்றைக்கு கூட சபையும் ஒரு பேழையாக, ஒரு நாணல் பெட்டியாக இருக்கிறது. நீங்க உலகத்துல உண்டாக்குற அழிவுக்கு தப்பணும்னா இந்த சபைக்குள்ளே ஓடி வர வேண்டியதா இருக்கிறது. நீங்க தேவன் பேசுகிறார், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஆனா நீங்க அநேகர் என்ன யோசிக்கிறோம்னா சபைக்குள்ள வருவதற்கு அநேகருக்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது. பல பேர் சொல்ற காரியம் என்னன்னா, சர்ச்சுக்கு வந்தா இது செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்றீங்க, ஆலோசனை சொல்றீங்க, புத்திமதி சொல்றீங்க. எங்களால் அப்படியெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. ஒரு இடத்துல திருமணத்துக்கு போயிருந்தேன். திருமணம் ஒரு தோட்டத்துல வைத்து நடக்கிறது. அப்ப நான் கேட்டேன், சர்ச்சில் வச்சு நடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, சர்ச்சில் வச்சு நடத்தினா அவங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க, நிபந்தனைகள் வைக்கிறாங்க அப்படின்னா. நான் சொல்றது பெரிய நாட்டிலே நடந்தது. அப்போ அவங்க அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, போதகரை வச்சு நடத்தினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் அதுல உயிரோடு இருக்கும் அளவுக்கும் நான் இவன் உனக்கே புருஷனா இருப்பேன், உனக்கே மனைவியா இருப்பேன் அப்படின்னு வாக்கு மூலம் கேட்கிறாங்க. நமக்கு அது முடியாது. சொல்ற வார்த்தையை கவனிக்கிறீங்களா? இதனால சபையில வச்சு ஆராதனையோ போதகரை வச்சு திருமண ஆராதனையோ நாங்க நடத்த விரும்பல. நாங்க எங்க இஷ்டப்படி நாங்க பண்ணி கொடுக்கிறோம். ஏன் பேழைக்குள்ள வர முடியல? ஏன் நாடுபட்டிக்குள்ள வர முடியல? ஏன் சபைக்குள்ள வர முடியலன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்பாதபடினாலே, தேவனுடைய வார்த்தைப்படி வாழ விரும்பாதபடினாலே அநேகர் உள்ள வருது. இது உள்ள வராவிட்டா யாருக்கு நஷ்டம்? உள்ள வராதவங்களுக்கு தான் நஷ்டம். அப்படி வந்து புரியுதா? அப்ப இந்த பேழைக்குள்ளே வருகிறவர்கள், இந்த நாணப்பட்டிக்குள்ளே வர்றவங்களுக்கு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். தொண்ணூத்தோரா சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, இந்த கண்ணால மாத்திரம் நீ காட்டாங்க. ஆபத்து வரும், பிரச்சனை உலகத்துல இருக்கும். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம இருக்காது, குழப்பம் இல்லாம இருக்காது, வேதனை இல்லாம இருக்காது. உலகத்துல நிச்சயமா அது நடக்கும். ஆனால் இந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, நாணப்பட்டிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வாக்கு பண்ணப்பட்ட சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அதுல இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் தியானிச்சது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ நீங்கள் நானும் இருக்க வேண்டிய இடம் நமக்கு பாதுகாப்பான இடம்னா அது தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற, நோவாவுக்கு கொடுத்த பேழையா இருக்கலாம், மோசேக்கு கொடுத்த நாணப்பட்டியா இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் சபையாக இருக்கலாம். அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, சில காரியங்களை இப்ப நம்ம தியானிக்க போறோம். இந்த அறிமுகமாக சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இப்போ வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ இந்த நாணல் பெட்டியை செய்தது யார் நமக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது, மோசேயினுடைய தாய் அந்த பெட்டியை எடுத்து போட்டிருக்க. நாணல் பெட்டியை செஞ்சாங்கன்னு போடல, எடுத்துன்னு இருக்கு. ஒருவேளை விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்களா, அது அங்கே செஞ்சாங்களா நமக்கு தெரியாது. நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அப்படிங்கிறார். இதே மாதிரி தான் நீங்க அங்கே வாசித்தீங்கன்னா, நோவாவுடைய பேழையை குறித்து வாசிக்கும் போது அங்கே உள்ளும் புறமும் கீழினாலே பூசி போட்டு, உள்ளும் புறம் என்ன பேசினாங்களா, கீழ் பூசினாங்க போட்டு. இதை மோசேயினுடைய தாய் ஏற்பாடு செய்தார். நாணல் பெட்டி. நோவா பேழையை கட்டினார், அவரே கட்டார், அவரே செய்தார். இந்த ரெண்டுலையும் தேவன் பயன்படுத்த சொன்ன பொருள் என்னன்னா, பேழைக்கு சொல்லும் போது உள்ளும் புறமும் கீழ் பூசுங்கிறாரு. இதுல உள்ள பிசினு வெளியே கீழே பூச சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும்.
அவர் செய்த போது மழையே பூமியில பெய்யவில்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நோவா காலம் வரைக்கும் இந்த பூமியில மழை பெய்ததே கிடையாது. அப்படின்னா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பெருமழை வரப்போகுது, வானம் திறந்து மழை பெய்யும், பூமியின் மூச்சுக்கடலாம் திறந்துரும், அப்ப பூமி எல்லாம் ஜலப்பிரளயம் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பணும்னா ஒரு பேழையை செய்யுங்கிற. இப்ப நோவா பேழையை செய்கிறார். பேழை ஒரு கப்பலை செய்கிறார். எங்க செய்யறாரு? கடற்கரையில அல்ல, ஊருக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறார். அப்ப ஊருக்காரங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன ஊருக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் சொன்னார் வானத்திலிருந்து மழை பெய்யுமா, அப்ப அந்த பூமியெல்லாம் அழிய போகுதா, அப்ப காப்பாற்றப்பட வேண்டுமானால் இந்த பேழையை செய்யுங்கன்னு கர்த்தர் சொன்னார் அப்படின்னு இவர் அவனுக்கு மாறுபுறம் சொல்கிறார். அப்படின்னா இந்த நோவாவினுடைய சிநேகிதர்கள் உறவு ஜனங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க? சுத்தம் முட்டாளா இருப்பானோ, ஏதோ ஆய் போயிருச்சோ. ஏன்னா அது வரைக்கும் மழைங்கிறது பூமியில கிடையவே கிடையாது. வானத்துல இருந்து பனி பெய்துதான் எல்லா மரஞ்செடி கொடிகளும் அது வரைக்கும் வளர்ந்து கொண்டு இருந்தது. அப்போ நம்ம என்ன நடக்கிறது அவங்க புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்யறாங்க, ஒரு ஏளனமாய் பேசுகிறார்கள், என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போறேன், நான் கீழ்ப்படிவேன். மழை பெய்தது, பெரிய வெள்ளம் வந்தது. இவர் பேழைக்குள்ளே ஆண்டவர் சொன்னபடி அவர் குடும்பத்தார் எல்லா மிருக ஜீவன் பறவைகளையும் ஒவ்வொரு ஜோடியுக்குள்ள கொண்டு வந்து இவங்க ஏறினாங்க. இப்போ அந்த கப்பல் அல்லது பேழை மிதக்க ஆரம்பிக்கிறது. நல்லா கவனி. இப்போ மற்றவர்கள் உணவுக்கு எனக்கு சொந்தக்காரங்களாம் வர்றாங்க, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கச்சி எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து சொல்றாங்க, ஐயோ எங்க வீடெல்லாம் தண்ணி மூழ்கிருச்சு, பனைமரத்துல ஏறி இருந்தோம், பனைமரத்தை தாண்டி தண்ணி வந்துருச்சு, இப்ப நாங்க கப்பலுக்கு ஒரே இடம் உங்க கப்பல் தான், திறங்க திறங்க அப்படின்பா. இவங்க இறக்கப்பட்டு நம்ம சொந்தக்காரங்களாச்சே, நமக்கு வேண்டியவங்களாச்சே அப்படின்னு திறக்கலாம் நினைச்சா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? இவங்களை உள்ளே விட்டு கதவை அடைத்து உள்ளும் புறமும் கீழ்னால பூசிட்டார். கீழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல பார்த்தா சில மொழிபெயர்ப்புல பிட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க, சில மொழிபெயர்ப்புல தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. தார் நிலக்கீழ் அப்படிங்கிறது பூமியிலிருந்து வரக்கூடிய தார். தாரை வச்சு பூசிட்டாங்க. ரோடு போடுற மாதிரி கல்லுகளை போட்டு மேல தாரை போட்டு விட்டுறாங்க. எதுக்கு? அந்த கல்லு திரும்ப பேராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க. அதே மாதிரி இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவரே உள்ள விட்டு உள்ள வெளியே பூசி விட்டார். இப்ப அவன் நினைச்சா கூட, நோவா நினைச்சா கூட இப்ப அந்த கதவை திறக்க முடியாது. இங்க நீங்க படிச்சீங்கன்னா மோசேயுடைய காரியத்திலே பார்க்கும்போது அது பிசி கொண்டும் கீழ் கொண்டும் பூசப்பட்டது. உள்ளே பிசி, வெளியே கீழ். ஏன் அப்படின்னா அது தண்ணீரே மிதக்க போகிறது, தண்ணீர் உள்ள போகக்கூடாது. எப்படி கப்பலுக்குள்ள தண்ணி போகக்கூடாதோ அதே மாதிரி நாணல் செடியிலே செய்யப்பட்டது. அப்ப வெளியிலிருந்து தண்ணி உள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றிலும் பூசினாங்க. கிராமத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், பிறப்பு கூடன்னு செய்வாங்க, மண்ணல்றதுக்கு சாணம் பண்ணுறதுக்குலாம் கூட செய்வாங்க. மொச்சி மொச்சி அந்த இதில் செய்வாங்க. அதை சுற்றிலும் சாணத்தை வச்சு பூசுவாங்க. எதுக்குன்னா உள்ளிருந்து கீழே வெளியே விடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இந்த நாணல் பெட்டியில உள்ள எதை பூசுறாங்களா? பிசு வச்சு பூசுறாங்க. காரணம் என்ன? உள்ள பிள்ளைய கடத்த போறாங்க. அந்த பிள்ளைக்கு தோல்ல எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டா இருக்கணும்னு பிசின பூசுறாங்க. அப்போ ஒன்று உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு, இன்னொன்று வெளியிருந்து தண்ணீரோ வெளியிருந்து ஆட்களோ உள்ள வராதபடிக்கு பாதுகாப்பு. அப்ப உள்ளும் புறமும் இந்த பேழையும் சரி, இந்த நாணல் பெட்டியும் சரி பாதுகாப்பு தருகிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து தேவனுடைய பேழையாகிய சபைக்குள்ள நீங்கள் நான் இருப்போமையானால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் நானும் அடங்கி இருப்போம்னா கர்த்தர் உள்ளே
பாதுகாப்பு கொடுப்பார், வெளியவும் பாதுகாப்பு கொடுப்பார். வெளியில எவ்வளவுதான் நெருக்கங்கள் காணப்பட்டாலும், வெளியில எவ்வளவுதான் ஆபத்து காணப்பட்டாலும் அது நம்மளை பாதிக்காது. தேவன் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அப்ப உள்ளும் புறமும் விசனும் கீழும் வைத்து தேவன் நம்மளை அடைச்சு பாதுகாக்கிற கர்த்தர். நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? சில பேர் வேலைக்குள்ள வந்திருக்கோம், நானும் பெட்டிக்குள்ள வந்திருக்கோம், ஆனா கீழ் பூச விட மாட்டோம். கீழ் பூசுறதுல பேருக்கு எங்க வந்தாச்சு? சபைக்குள்ள வந்தாச்சு, பெயருக்கு கர்த்தருக்குள்ள வந்தாச்சு. ஆனா முழு உலகமும் நமக்குள்ள வரும். முழு உலகத்தோட நமக்குள்ள தொடர்பு இருக்கிறது. இது ஆபத்தானது. நம்ம ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு, கிரிக்கெட் போட்டி நடக்குது. சென்னை அணியுடைய கேப்டன் சொன்னார், இந்த படகு ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு. படகு ஓட்ட விழுந்துருச்சு, அதனால வெளியில இருக்க தண்ணியெல்லாம் உள்ள ஏறி கவுந்துருது அப்படின்னு. அப்ப இந்த வேளையில வெளியே இருக்கிற தண்ணி உள்ள வந்துச்சுன்னா, ஓட்டம் விழுந்துருச்சுன்னா, கீழ் வச்சு சரியா பூசல அப்படின்னா என்ன ஆகும்? உள்ள மூழ்கிவிடும், உள்ள மூழ்கிவிடும். அப்ப நீங்களும் நானும் நீங்க உலகத்துல மூழ்காம இருக்கணும்னா, பாதுகாப்போடு நம்ம வாழணும்னா, நாம பயணம் செய்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம பயணம் செய்கிற இந்த கிறிஸ்துவனுடைய சபை அல்லது இந்த வாக்கு தத்தங்கள் வசனங்களுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் போது கர்த்தர் உங்களையும் பாதுகாக்கிற ஆண்டவர். இல்லைன்னா தோனி சொன்ன மாதிரி எங்க படகு ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு கடைசி இடத்துக்கு போக வேண்டியது. கவனம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டும் செய்யப்பட்ட நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான் சொன்னேன். இந்த ரெண்டை செய்தவர்கள் யாருன்னா சொந்த குடும்பத்தார் தான் செஞ்சாங்க. அந்நியர்கள் இவங்களுக்கு படகு செஞ்சு கொடுக்கல, அந்நியர்கள் வேலையை கட்டி கொடுக்கல. ரெண்டையும் தயாரிச்சவங்க யாருதான்? சொந்த குடும்பத்தார். முதல்ல சொன்னது போல மோசே தான் அதை செய்தாங்களா நமக்கு தெரியாவிட்டாலும் அதை கொண்டு வந்தது அந்த அம்மா தான். அப்படின்னா இந்த பாதுகாப்பு ஒருத்தருக்கு வேணுமானால் நம்ம சொந்த குடும்பத்தார் தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம குடும்பத்தை பாதுகாக்க தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நாணல் பெட்டியை பார்க்கும்போது, நாணல் பெட்டியை மோசேயினுடைய தாயார் தன் சொந்த பிள்ளையை காப்பதற்காக அவங்க கொண்டு வந்தாங்க. தன் பிள்ளையை காப்பதற்காக நாணல் பெட்டியை மோசேயின் தாயும் அவருடைய சகோதரியும் சேர்ந்து அதை கொண்டு வந்தாங்க. சொந்த பிள்ளையை காப்பதற்கு, சொந்த பிள்ளையை வாழ வைப்பதற்கு அவங்க கொண்டு வந்தாங்க. நோவா தன் சொந்த குடும்பத்தை காப்பதற்கு அவர் தன் வேலையை செய்தார். அப்ப நீங்க பாதுகாப்புங்கிறது அடுத்தவங்களுக்கு தேவை சொல்லி கர்த்தர் சொல்லல. முதல்ல நம்முடைய சொந்த பிள்ளைகளை, முதல்ல நம்முடைய சொந்த குடும்பத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கிறது. இத்தனை பேருக்கு வசனம் புரியுது? ஆத்ம ஆதாயத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சிப்பின் ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். அந்த நாட்டு ஊழியம், இந்த நாட்டு ஊழியம், வடநாட்டு ஊழியம், எல்லாத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நமக்கு தேவை. ஆனா இந்த டாபிக்ல நம்ம பார்க்கிற காரியம் தான், முதல்ல நம்ம சொந்த பிள்ளைகளை காக்க வேண்டும், முதல்ல நம்ம சொந்த குடும்பத்தை காக்க வேண்டும். சொந்த பிள்ளையவும் சொந்த குடும்பத்தையும் காக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நானும் கேட்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் வரைக்கும் ஒளிச்சு வச்சாங்கன்னு பார்க்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் அது அழகுள்ள பிள்ளைன்னு கண்டாங்க. ஆங்கில வேதாகமத்திலே இஸ் தி சூட்டபிள் சைல்டு போட்டிருக்குது. அதுதான் பொருத்தமான பிள்ளை என்று கண்டு. என்ன பொருத்தமான பிள்ளை அது? வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ 4வது தலைமுறையிலே, அதாவது 400 வருஷம் கழிச்சு 4வது தலைமுறையிலே ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சொந்த தேசத்துக்கு போவாங்க. இப்ப 400 வருடங்களுக்கு 4வது தலைமுறை யார் என்று இந்த யாத்ராகமத்தின்படி அவங்க யோசிக்கிறாங்க. அப்ராம் யோசிக்கிறார். இப்ப மோசே 4வது
இந்த பிள்ளை காக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய பெற்றோருடைய வேத அறிவு, கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவு அவளுக்கு இருந்துச்சு. முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார் என்பதை அன்றைக்கு ஆபிரகாம் அறிந்திருந்தார். அதனால பிள்ளை காப்பாற்றப்பட்டது. நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டதானால் கர்த்தர் அன்றைக்கு சொன்ன வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தார். நோவா விசுவாசித்தார், நம்பினார், ஆண்டவர் சொன்னபடியே அவன் பேழையை உருவாக்கினார். அதனால நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய சொந்த குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும்னா முதல்ல நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய குடும்பத்துடைய எதிர்காலம் எங்க இருக்குன்னா, யாரோ பாஸ்டர்மார் கையில இல்ல, தீர்க்கதரிசியின் கையில இல்ல, மிஷனரிமார் கையில இல்ல, நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புரிகிறது. நம்ம குடும்பம் வாழ வேண்டுமானால், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, உலகத்திலிருந்து நம்ம குடும்பம் வேறுபட்டு வாழணும்னா, அழிவிலிருந்து நம்ம குடும்பம் தப்பணும்னா, நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும்னா, அந்த பொறுப்பை தேவன் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் தேவ சத்தம் கேட்டு, நீங்களும் நானும் வசனத்தின்படி காரியங்களை செய்வோமையானால் நம்முடைய குடும்பங்கள் உலகத்தின் அழிவிலிருந்து, சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சகலமான அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை என்னை பாதுகாப்பார். மோசே பாதுகாக்கப்பட்டது போல, நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது போல, நாணம் பெட்டியை கர்த்தர் பயன்படுத்துறது போல, வேலையை தேவன் பயன்படுத்துறது போல உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும்னா, நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கணும்னா, நாம அவங்களுக்கு முன்னால சாட்சியா இருந்தா தான் அதை செய்ய முடியும். சொல்றது புரியுது? பிள்ளைகளுக்கு பெற்றோர் புத்தி சொல்லணும்னா பெற்றோரிடத்திலே அது வாழ்க்கையின் அனுபவமா இருக்கணும். பெற்றோர் அப்படி இல்லாம பிள்ளைகளுக்கு சொல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொந்த பந்தங்களுக்கு, குடும்பங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம்னா முதல்ல நம்ம சாட்சியா இருக்க வேண்டியதா இருக்கிறோம். அவங்களுக்கு முன்னால முன்னுதாரணமாய் வாழ்ந்து காட்ட வேண்டியதா இருக்கிறோம். நம்ம வாழ்ந்து காட்டாம, நம்ம சாட்சியா இல்லாம நம்ம சொன்னா நம்ம குடும்பத்தார் கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு முன்னால ஒரு கதை சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தெருவில் கூட்டமா ஆட்கள் இருந்தாங்களா, அந்த கூட்டத்துல நடுவுல ஒருத்தர் இருந்துட்டு எண்ணெய் வந்துட்டு இருந்தாரா. என்ன அப்படின்னா, இந்த எண்ணெயை வாங்கி நீங்க தேய்ச்சிங்கன்னா எல்லாருடைய தலையிலும் முடி வேகமா வளரும், ரொம்ப வேகமா வளரும் அப்படின்னு சொல்லி குறைஞ்ச விலை கிடைக்குது, வாங்குங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்களா, ஒருத்தர் வாங்கலையா. ஏன் வாங்கலைன்னா, எண்ணெய் வித்துக்கிற தலை மொட்டையா இருந்துச்சான். தலை மொட்டத்தலைய வச்சுட்டு அவர் என்ன விற்கிறாரு, எண்ணெய் வந்துட்டு இருக்காரு. இந்த எண்ணெய் வாங்க, நல்லா விற்கும், நல்லா முடி வளரும் அப்படின்னு யாராவது வாங்குவாங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம கர்த்தருக்கு ஏற்ற விதத்திலே வாழாதபடினாலே, வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லாதனால நம்ம சொந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் குறித்து சொல்ல முடியல. பிரச்சனையே. சில பேர் ஜபக்குறிவு சொல்றதை கேட்டிருக்கிறேன். சம்பந்தக்காரத்தை ரட்சிக்கப்படணும்னு ஜபம் பண்ணுங்க, சந்தோஷம். நீ அவங்ககிட்ட பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ண, நீ போய் சொன்னா அவங்க கேட்பாங்களா? யோசிப்பாங்க. பெரிய பட்சத்துக்கு பிள்ளைகள் அவருக்காக ஜபிக்கிறோங்கிறோம், சொத்து பிரச்சனைக்கு அவங்களோட எப்படி நம்ம சண்டை போடலாம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை காட்டாம ரட்சிப்பா அவங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழ்ந்து காட்டாம நம்முடைய உறவு ஜனங்களை இந்த வேலைக்குள்ள கொண்டு வரவே முடியாது. கிறிஸ்தவம் என்பது வெறும் வாய் பேச்சு அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேத வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுகிற ஒன்று. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, நமக்கு முன்னால ஓடி முடிச்சிருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவரெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள். என்ன பேசினாங்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துச்சு.
அதனாலே அங்க கிரியை இருந்தது. கர்த்தர் அவனை கனப்படுத்தினார், கர்த்தர் அவங்களை உயர்த்தினார். நாம நீங்கள் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசுறதெல்லாம் ஏதோ இன்னைக்கு நம்ம நான் நினைக்கிறேன் வேற ரொம்ப பேர் தொழில் ரீதியா பேசுற மாதிரி பேசுறோம். சில நேரங்கள் அரசியல்வாதியை பேசுற மாதிரி பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லை. வாயில ஒண்ணு பேசுகிறோம், அறிக்கைடுறது ஒண்ணு அறிக்கைடுகிறோம், ஆனா வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி நம்மளை கண்டு மற்றவர்களுக்குள்ள வர முடியும்? எப்படி தேவனுடைய சுவிசேஷம் மற்றவர்கிட்ட போகும்? எப்படி மற்றவர்களை நீங்கள் நானும் பாதுகாக்க முடியும்? இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆகவே நீங்களும் நானும் சாட்சியா இருந்தா தான் சொந்த குடும்பத்தை கத்தருக்குள்ள கொண்டு வர முடியும். அடுத்து ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். இதுல மோசே ஊருக்குள்ள நோவா ஊருக்குள்ளே கப்பல் கட்டினார். ஜோக் சொல்லுவாங்க, ஊழியக்காரர் மிஸ்ஸர் பண்ணும்போது சொன்னாராம், அந்த நாட்களே மோசே மேடை கட்டின போது அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசும்போது சில நேரங்கள் என்ன ஆகுது, யார் மோசே மேடையை கட்டினாரா நோவா மேடையை கட்டினாரா ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. சரி கவனிக்க, இங்க யாரை பத்தி சொல்லிருக்கு? மோசையை குறித்து சொல்லிருக்கிறது. மோசேயை அந்த நாணல் பெட்டியிலே வளர்த்தி போட்டு வளர்த்தினா கடத்தி உள்ள கடத்தி அந்த பெட்டிக்கு வெளியில கீழையும் உள்ள பிசினையும் பூசி அதை நாணல் செடிக்குள்ளே கொண்டு வச்சாங்க. இப்போ இந்த நாணல் பெட்டி அரசனுடைய கண்ணிலிருந்து இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா அதே நேரத்துல அந்த அரசனுடைய குமாரத்தின் கண்ணில படும்படிக்கு அந்த நாணல் செடிக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல குளிக்க யார் வருவா? அந்த பார்வோனுடைய குமாரத்தை வருவார். அவன் கண்ணில் படணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வைக்கிறாங்க. கவனிக்கிறேன், அரசனுடைய கட்டளை என்ன? எபிரேய குழந்தைகள் ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை கொல்லணும். ஆகவே வீட்டுல வச்சு வளர்க்க முடியாம அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நாணல் பெட்டியில வைக்கிறாங்க. அதை கொண்டு போய் தண்ணியில விட்டுட்டோம், யாராவது எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அதை ஓடுகிற தண்ணியில நைல் நதியில போட்டு எங்கேயாவது போட்டு நம்ம விடல. கவனிக்க, ஒரு பெற்றோருடைய கரிசனை, ஒரு பெற்றோருடைய திட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓடுகிற தண்ணியில போட்டுவோம், அதை எங்கேயாவது போட்டோம் எப்படியாவது பிழைச்சுக்கணும்னு அவங்க பெற்றோர் நினைக்கல. மாறாக பார்வோனுடைய குமாரத்தை இந்த பகுதி குளிக்க வருவா, அவன் கண்ணில படட்டும்னு சொல்லி அதை கொண்டு போய் நாணல் செடிகளுக்குள்ளே அதை வச்சாங்க. இதான் என் பெற்றோருடைய எண்ணம், பெற்றோருடைய மனசுதான். இங்க நாம நம்ம பிள்ளைகள் எப்படி யோசிக்கும், எப்படியாவது படிச்சு எப்படியாவது தேர்தல் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. பிள்ளைகளா இது இப்படித்தான் இருக்கணும், வேதனைக்கிறபடி இப்படித்தான் வளரணும், இது இந்த இடத்துலதான் இருக்கணும், இது இன்னார் கண்ணில் தான் படணும், இன்னார் கண்ணில் படக்கூடாது என்று பெற்றோர் ஜெபித்து திட்டமிடும் போதுதான் அந்த பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாயிருக்கும். ஒரு எபிரேயன் பார்வோனுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவன், அது சிறுபிராயத்திலேயே கொல்லப்பட்டிருக்க வேண்டிய ஒரு குழந்தை இன்னைக்கு பார்வோனுடைய அரண்மனையில வளருதுன்னா அதுக்கு காரணம் இந்த பார்வோனுடைய பெற்றோர் இந்த மோசேயினுடைய பெற்றோருடைய திட்டமிடல். வேத வசனத்தின் படித்த பிள்ளைக்காக திட்டமிட்டாங்க. நீங்கள் தானே எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை என்ன கேட்போம், நீ படிச்சு என்ன செய்ய போற, பிரியாவாய் என்ன செய்ய போற அப்படிலாம் கேட்போம். நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு முதல்ல ஒரு கனவு இருக்கான்னு யோசிக்கும், நமக்கு ஒரு திட்டம் இருக்கான்னு யோசிக்கும். இந்த பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்களும் நான் எப்படி யோசிக்கிறோமோ அப்படித்தான் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும். எத்தனை பேருக்கு சொல்ற வார்த்தை புரியுது? இந்த பிள்ளை எப்படி வேணாலும் போட்டும் அப்படின்னு விடுறது இந்த கவனம்.
அவனை கேள்வி கேட்டா அவனை திருப்பி கேள்வி கேட்பான். இதனால கண்டுக்கிறதே கடைசி இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் கருத்தலைகளாய் வரும், மோசமான வாழ்க்கை வாழ்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் புரிந்து கொள்ளணும், நம்ம பிள்ளையை குறித்த ஒரு திட்டம் நமக்கு தேவை. நானும் பெட்டியை உருவாக்குவதற்கு முன்பே அந்த பிள்ளையை நானும் பெட்டியிலே கிடத்துறதுக்கு முன்னாலேயே இந்த மோசேயினுடைய தாய் யோசேப் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவருடைய மகள்கிட்ட சொல்றாங்க, மூத்த மகள்கிட்ட வாங்கி கொண்டு போய் வைக்கலாம். நானும் பிடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவருடைய மோசேயினுடைய அக்கா மூத்தவள் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரு வர்றாங்க, இங்க இந்த பெட்டி யாரு பார்க்கிறா, இந்த பெட்டி யார் எடுக்கிறாங்க, அவச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை பின்தொடர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சொல்ற வார்த்தை புரியும் நினைக்கிறேன். பிள்ளைங்க எங்க போறாங்க, வர்றாங்க, என்ன செய்யறாங்க, அந்த 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 கண்ணோட்டம் நமக்கு தேவை. இப்ப பார்வோன் குமாரத்துக்கு வந்து இந்த குழந்தையை தூக்குற உடனே பின்னாடியே ஓடி போறோம். யாரு ஓடுது? மோசேயுடைய அக்கா ஓடுகிறார். வேற என்ன? மிரியா ஓடி போறா. ஓடி போய் சொல்றா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு நான் சம்பளத்துக்கு ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க, வியூகம். சொல்லிட்டு சொந்த தம்பிய தான் அம்மாட்ட கொண்டு திரும்ப சேர்க்கிறார். மிரியாவுடைய அந்த என்ன சொல்றது, அவருடைய செயல் எவ்வளவு மெச்சத்தக்கதுன்னு பாருங்க. கிராமத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும், தம்பிமாரை தூக்குறது யாருதான்? அக்கா மாரை தான் தூக்குவாங்க. அவங்கதான் பிள்ளைகளுக்கு கிராமத்தில் தூக்கிட்டு தெரிவாங்க. இதனால இந்த சின்ன பிள்ளைங்க வளர்ந்த வரைக்கும் நிறைய பேர் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளையை தூக்க வேண்டியது அவங்க பிள்ளை எடுத்துட்டா அப்படிப்பாரு, கிராமத்தில் பிள்ளை எடுக்கிறா அப்படின்னு. இந்த பிள்ளை எடுக்கிறவங்களோட பணி ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. பிள்ளை எடுக்கிறவங்க பணி இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மோசேயாகிய பிள்ளையை அவருடைய பெற்றோர் மாத்திரம் கண்காணிக்கவில்லை, அவருடைய சகோதரியாக மிரியாமோ அந்த பிள்ளையுடைய ஆரம்ப நாட்கள்ல கண்டு கருத்துமா இருந்தாங்க. அப்ப மோசே தப்புவிக்கப்பட்டாருன்னா முழு குடும்பமும் சேர்ந்து செயல்பட்டது. ஒரு குழந்தை தப்புவதற்கு, ஒரு குழந்தை பாதுகாக்கப்படுவதற்கு முழு குடும்பமும் சேர்ந்து செயல்பட்டது. நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் யாராவது ஆண்டவர் அறியாம இருக்காங்களா? யாராவது அழிவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்களா? யாராவது தாறுமாறான வாழ்க்கை வாழ்றாங்களா அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு தீர்மானம் பண்ணணும். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், இவங்களை கத்தருக்குள்ள கொண்டு வரணும், இவங்க சரியான வழியை போதிக்கணும்னு சொல்லி முழு குடும்பமும் திட்டமிட்டு தீர்மானித்து இந்த வேலையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி போகுது அப்படின்னு கூடக்கூடாது, அளவு பலனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. பாதுகாக்க அங்கே நோவாவுடைய வேலையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நோவா தனி மனிதனை தாண்டி வேலையை செய்கிறார். ஆண்டவர் சொன்னபடி அவர் அந்த வேலையை கட்டினார். அந்த வேலையை கட்டி முடித்த உடனேயே மழை வருது. அப்ப ஏன் மழை அது வரைக்கும் வரல அப்படின்னா, கத்த சொல்லி உடனே வரல. ஏன் வரல அப்படின்னா, பிள்ளைகளை கொஞ்சம் கீழே விழுந்துறாங்க. சரி, ஏன் உடனே வரல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க கட்டி பிடிக்கல. அதனால கத்து மழையை வர விடாம பாதுகாப்பு வச்சார். கட்டி பிடிச்ச உடனே மழை வருகிறது. அப்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்ள விடணும், ஒரு பெரிய அழிவு உலகத்திலே வந்தாலும் ஏன் நம்முடைய குடும்பத்தார் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க, அல்லது இந்த அழிவு நம்மளை தடுக்கல, நம்மளை வந்து பாதிக்கல அப்படின்னா, கர்த்தர் ஒரு பாதுகாப்பு நம்ம கொடுப்பதற்காக தான் இதுவரைக்கும் வச்சிருக்கிறாங்க. தேவன் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நிறைய பேர் கர்த்தர்ட்ட போயிருக்க மாட்டோம். இன்னும் தேவன் ஏன் வராம இருக்கிறாருன்னா, நம்ம குடும்பத்தில் இன்னும் கர்த்தரை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தாமதப்படுத்துகிறார். மனம் திரும்பாதவங்க மனம் திரும்புவதற்காகத்தான் கர்த்தர் இன்னும் தன் வருகையை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ள ஒரு தெளிவும் ஒரு அறிவும் ஒரு புத்தி நமக்கு தேவை. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் கர்த்தரும் தாமதமாக இருக்கிறார். அப்ப நீங்கள் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன?
நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க நாணல் பெட்டியை மோசையும் தாயகப்பன் தயாரிச்சது போல நாம தயாரிக்க வேண்டும். நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவன் பேழையை உருவாக்குறது போல நாம அவங்களுக்காக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். திரும்ப கவனிங்க, நாணல் பெட்டி ஒரு தனி குழந்தையை காப்பாற்றுச்சு, பேழை ஒரு தனி குடும்பத்தை காப்பாத்துச்சு. ஒண்ணு குழந்தை ஒரு தனி குழந்தையை காப்பாத்துச்சு, இன்னொன்று ஒரு குடும்பத்தை காப்பாற்று. நாணல் பெட்டி அது சின்னது, அது ஒரு குழந்தையை தான் காப்பாற்ற முடியும். ஆனா பேழை ஒரு பெரியது கப்பல், அது முழு குடும்பத்தையும் காப்பாத்துச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு எதை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம். சின்ன அளவிலே நம்ம ஒரு வேலையை செஞ்சோம்னா சின்ன அளவிலே ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ கத்தருக்குள்ள கொண்டு வர முடியும். கொஞ்சம் பெரிய அளவிலே நம்முடைய பணிகளை செய்வோமையானால் இன்னும் அநேகரை கத்தருக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த ரெண்டுலையும் ஒரு காரியத்தை கவனிக்க விரும்புறேன். என்னன்னா, ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது, மோசேங்கிற ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது. அந்த ஒரு குழந்தை மூலமாய் இஸ்ரவேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. புரியுது? ஒரு பிள்ளை, ஒரு மோசேங்கிற ஒரு எபிரேய குழந்தை, ஒரு இஸ்ரவேலுடைய ஒரு பிள்ளை ஒருத்த பிறந்தா அந்த ஒரு குழந்தைய தாய் தகப்பன் வேத வசனத்தின்படி அழிவுக்கு தப்பு வச்சபடினாலே அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தையே இஸ்ரவேல் இனத்தையே அவர் தப்புவித்தார். நம்ம ஒரு ஆளுக்கு லட்சம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமா இருந்தோம்னா அவங்க மூலமா ஒரு இனமே கத்தருக்குள்ள வரும். கத்தர் புரியுது? ஆனா நோவாவுடைய காரியத்தில் பார்க்கும்போது ஒரு குடும்பம் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஒரு குடும்பம் கத்தருக்குள்ள வந்ததுனால ஒரு புதிய சந்ததியே அன்றைக்கு உருவாயிடுச்சு, ஒரு பரிசுத்த ஜாதி உருவாயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நாம ஒருத்தர் ரட்சிப்புகளை நடத்தினா கூட அது ஒரு இனம் கத்தருக்குள்ள வருவதற்கு காரணமா இருப்பார்கள். நம்ம ஒரு குடும்பத்தை ரட்சிப்புகளை கொண்டு வந்தோம்னா அது ஒரு நியூ ஜெனரேஷனையே, ஒரு ஹோலி ஜெனரேஷனையே, ஒரு பரிசுத்த ஒரு சந்ததியே பின்னாட்களில் கத்தருக்குள்ள நிலைத்திருப்பதற்கு அது காரணமாய் மாறி போகும். நம்ம செய்யற வேலை சிறுசா பெருசாக முக்கியம் இல்லை. நமக்கு கத்தருக்காக அழிவிலிருந்து ஜனங்களை காக்க வேண்டும் என்பதற்காக, முதலாவது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை காப்பதற்காக, அவர்களுக்கு ரட்சிப்பை அறிவிக்கிற பணியிலே நீங்களும் நானும் செயல்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் வசனம் புரியுது? அல்லேலூயா. அப்ப இந்த ஊழியம் எங்கே துவங்க வேண்டியதா இருக்கிறது? சொந்த குடும்பத்தில். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வீட்டுல போய் வாசிப்பாருக்கு நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து 30 வயது முடிந்து ஊழியத்துக்கு வருகிறார். அவர் ஆயத்தமாகி ஊழியத்துக்கு வருகிறார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டி குட்டின்னு சொல்லி அவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு நெருங்கின உறவினர். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யோவான் ஸ்நானகன் பின்னால இந்த ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்தது. பைபிளில் தெளிவாக இருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் கூட இருந்த ஒரு கூட்டம் இவருக்கு பின்னால வந்தது. ஒரு வேத அறிவுக்காக ஞாபகப்படுத்திட்டு பாருங்க. யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் சொந்தமா? எப்படி சொல்றோம்? கேப்ரியல் தூதனே வந்து சொன்னார் சொந்தக்காரங்க எலிசபெத்துக்கு இது சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுல நமக்கு தெரியுது சொந்தக்காரங்க. இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த சீசர்கள் எல்லாம் இயேசு பின்னால வந்தாங்க. இவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சொந்தக்காரன். அண்ணன் போய் தம்பிகிட்ட சொல்றான், தம்பி போய் ஊருக்காரன் சொல்றான், அவன் மொழி பேசுறவங்க சொல்றான். இப்படித்தான் அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் முதல்ல ஆண்டவர்ல வந்தாங்க. அப்ப சுவிசேஷம் பணி முதல்ல எங்கதான் துவங்குச்சு? கிராஸ் கல்ச்சுரல் மிஷன் சொல்லுவோம். கலாச்சாரம் கடந்த ஊழியர்கள் நமக்கு தேவை.
ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு போய் நம்ம போய் சொல்லணும். ஆதாரங்கள் நிறையா இருக்கிறது, நாம சொல்ல கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். ஆனா அதே நேரத்துல ஊழியர் என்பது முதலாவது நம்முடைய குடும்பத்திலே துவங்க வேண்டும், சொந்த வீட்டிலே துவங்கணும். அதான் வேதத்தின்படியான சத்தியம். இங்கே துவங்கித்தான் அது வெளியே போக வேண்டியதா இருக்கிறது. வீட்டுக்குள்ள ஆண்டவரை சொல்லாம குடும்பத்தார கத்திற்குள்ள நடத்தாம நான் அங்க போறேன் இங்க போறேன்னா அதெல்லாம் யதார்த்தம் இல்லை, வேதத்தின்படியான ஊழியமும் அல்ல. முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்த ஜனங்க, உறவு ஜனங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியதாக நாம இருக்கிறோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சொல்றோம், இவங்க ரெண்டு பேருமே இந்த மோசையா இருக்கட்டும் நோவாவா இருக்கட்டும், இந்த மோசே இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் மாறி போனார். இந்த மோசையை பெற்றோர் நாணம் பெட்டி செஞ்சு காப்பாற்றுறதுனால இந்த மோசை இஸ்ரவேலுக்கு ரட்சகனாய் மாறி போனார். ஆனா அதே நேரத்துல இந்த நோவாவோ ஒரு புதிய ஜெனரேஷனுக்கு அவர் தகப்பனாய் மாறி போனார். அப்ப நம்ம செய்யற ஒரு சின்ன வேலை மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்திற்கு எதிர்காலத்தை கொண்டு சொல்ல பார்க்கிறோம். மோசே பாதுகாக்கப்பட்டதுனாலே மோசே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை மீட்டெடுத்தார். நாணர் பெட்டி அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலரை மீட்டெடுக்கிற ஒரு மோசையை பாதுகாத்தது. ஆனா நோவாவுடைய வேலையோ உலகத்தின் அழிவில் இருந்து கவனிக்கணும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை மீட்க நாணர் பெட்டி பயன்படுத்தது. ஆனா முழு உலகமும் ஜலப்பிரளயத்திலே அழியும் போது ஒரு குடும்பத்தை இந்த வேலை காப்பாற்றிச்சு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்யும் போது ஒரு இனத்தை அழிவிலிருந்து மீட்க முடியும். முழு உலகம் அழிவுக்குள்ள போகும்போது ஒரு கூட்டத்தை கர்த்தருக்காக நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நான் சொன்னா யாரு கேட்கிறா? எங்க வீட்டிலேயே கேட்க மாட்டேங்காங்க, சொந்த பிள்ளைகள் கேட்கல நாம சொல்லுகிறோம். ஆனால் வேத வாக்கியத்தின்படி நம்ம பார்க்கும் போது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கிற கர்த்தர், நம்முடைய வாயின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர், நம்ம விதைக்கிற விதைகளுக்கு விளைச்சலை கொடுக்கிற கர்த்தர், நாம சொல்லுகிற சுவிசேஷ வார்த்தைகளை நிச்சயமாய் விளைய செய்வார். உடனே அதுக்கு பலனை எதிர்பார்க்க முடியாவிட்டா கூட கர்த்தர் அதுக்கான பராபரனை தேவன் வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்திலே கிரியை செய்கிற கர்த்தர். அதனால நம்ம சோர்ந்து போகாம நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, உறவு ஜனங்கள், நெருங்கின சிநேகிதமாருக்கு நம்ம கர்த்தருடைய ரட்சிப்பை சொல்லும் போது உலகத்தின் அனுபவத்திலிருந்து நீ காப்பாற்றப்படணும்னா கர்த்தர்கிட்ட வாங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர் பக்கமா அவர் நடத்தும் போது முதல்ல அவங்க வெட்கப்படலாம், யோசிக்கலாம், கேள்வி கேட்கலாம், குறை சொல்லலாம். ஆனா வசனத்தின்படி அவங்களோட பேசும்போது, வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் போது அவர்களும் இந்த பாதுகாப்புக்குள்ளாய் கடந்து வருவார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை அல்லது அழிவில் இருக்கிற ஜனங்களை காக்கும்படிக்குத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நானும் பெற்று சென்றது போல, ஒரு பேழை சென்றது போல நாம் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவும், ஜனங்களை அழிவிலிருந்து மீட்கவும் கர்த்தர் உங்களை என்னையும் இன்னைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். இந்த நாணர் பெட்டி அவர்களை விடுதலையாக்குவதற்கு காரணமாய் மாறி போச்சு. முழு உலகமும் பாவம் செய்து ஜலப்பிரளயத்திலே அழிய போற நேரத்துல இந்த ஒரு பேழை நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றி ஒரு புதிய பரிசுத்த சந்ததி உருவாவதற்கு காரணமாய் மாறி போச்சு. நீங்களும் நானும் இந்த நாணர் பெட்டியை அல்லது இந்த பேழையை செய்தவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். அதுல வெளி உலகம் உள்ள போயிடாம, வெளியே உள்ள தண்ணீர் உள்ள போயிடாம
செய்து நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி ஜனங்களை இந்த பாதுகாப்புக்குள்ள கொண்டு வரணும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, ஆண்டவரே நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க எங்க சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாக்கத்தக்கதால், உலகத்தினுடைய அழிவிலிருந்து நாங்கள் ஜனங்களை மீட்கத்தக்கதால், முதலாவது எங்க சொந்த பிள்ளைகளை, எங்க சொந்த குடும்பத்தை நாங்கள் அழிவிலிருந்து காக்கத்தக்கதால், அன்றைக்கு மோசேக்காக ஒரு நாடுபட்டு செய்யப்பட்டது போல, அன்றைக்கு நோவாவின் குடும்பத்திற்காக ஒரு வேலை செய்வது போல எங்களை மாற்று ஆண்டவரே. எங்களை மோசேயின் பெற்றோரை போல, எங்களை நோவாவை போல வேத வசனத்தை கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு பலப்படுமே சொல்லி கர்த்தரை கேட்போம். கர்த்தர் நம்ம வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசுவார், நம்ம பலப்படுத்துவார். நம்மளையும் நம்ம குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படத்தக்கதாய், அவர் கிறிஸ்துவனை நடத்தத்தக்கதாய் கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். ஜோமனுமா இருக்கிற எல்லாரும் இருக்கிறார். கர்த்தரை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் மாறாதவர், அது வார்த்தைகளும் மாறாதது. தேவன் என்ன சொன்னாரோ அவர் அதன்படி செய்கிற கர்த்தர். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அன்றைக்கு சாதாரணமாய் இருந்த சின்ன நாணப்பட்டி ஒரு மோசேயை காப்பாற்றி அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து ஒரு மீட்பை கொண்டு வருமானா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த நோவா செய்த பேரை அவர் சொந்த குடும்பத்தாரை காப்பாற்றி ஒரு புதிய பசுத்த ஜனத்தை இந்த பூமியிலே உருவாக்குவதற்கு காரணமாக இருக்குமானால், உலகத்தினுடைய அழிவிலிருந்து அன்றைக்கு பேரை, அன்றைக்கு பிறந்த எபிரேய ஆண் பிள்ளைகளிலிருந்து அழிவுக்குள்ளாய் போக வேண்டிய பிள்ளைகளிலிருந்து இது மோசே காப்பாற்றப்பட்டிருப்பாரே, ஆனால் அது காரணமாக இருந்த நாடுபட்டியை போலவும் கர்த்தர் உங்களை மாற்றும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே எங்களை மாற்றணும்ப்பா, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் நாடகப்பட்டியா மாறணுமா, ஒரு பேழையா மாறணுமா, நாடகப்பட்டி செய்றவங்களா மாறணுமா, ஒரு பேழை செய்றவங்களா மாறணுமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. ஏதோ ஆக்சிடென்ட் ஆக நீங்களா அந்த இடத்துக்கு வந்துவிடவில்லை. The Lord brought us together here with a unique purpose. தேவன் ஒரு தனித்துவமுள்ள நோக்கத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் உங்களை என்னை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தருடைய கரங்களை விட்டு கொடுப்போம். அன்பான தேவ ஜனமே, நம்ம குடும்பத்தினுடைய ரட்சிப்பு, நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு, நம்முடைய குடும்பத்தினுடைய விடுதலை, நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் ரட்சிப்புலதான் இருக்கிறது. அந்த ரட்சிப்பு நாம செய்கிற வேலை மூலமாகத்தான் வரப்போகிறது. ரட்சிப்பு கர்த்தருடையதுதான், ரட்சிப்பு கிருபையாய் கிடைக்கிறது தான். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, நமக்கு என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை தட்டி கழிச்சு அதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்துட முடியாது. நம்ம குடும்பம் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுமா, உலகத்தின் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டுமா, இன்னைக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமா? அப்படியானால் நம்ம குடும்பம் கர்த்தரை அறிந்தே ஆக வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் உறவினர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டே ஆக வேண்டும். அடுக்கறங்க அப்படியே விட்டு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் கர்த்தரை அறியாம இருக்காங்க, யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வராம இருக்காங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே இவங்களாம் கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவரே நான் நாடுபடி செய்றவங்களா, அவர் பேரை செய்றவங்களா மாத்தினோம்ப்பா. எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, ஜலப்புலத்தினால உண்டாகிற அழிவா இருந்தாலும் சரி, இவர் காக்கப்படணும்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு உணர்ந்து ஆண்டவரே கத்துக்க சொல்லுங்க. எனக்கு இசைகளை பார்த்து கத்த சொன்னா, கலக விட்டாரா இவங்க கேட்டாலும் சரி, கேளாமல் போனாலும் சரி, நீ போய் ஒரு கத்திரி வார்த்தையை சொல்லல. அவனோட புரதமா வருவாங்கதான். உன் நெற்றியில வச்சங்களை போல மாத்துக்கிறேன், உன்னை இஸ்ரவேலுக்கு காவலாளியாக வைத்தேன்
ரட்சிப்பு வர வேண்டியதா இருக்கிறது. நம்ம கொண்டுதான் விடுதலை வர வேண்டியதா இருக்கிறது. ஆனா மத்தவங்க என்ன பேசுறாங்க? மத்தவங்க கேள்வி பண்ணுவாங்களோ, கிண்டல் பண்ணுவாங்களோ, குறைச்சு பேசுவாங்களோ, சண்டைக்கு வருவாங்களோ என்ற எண்ணத்துல பழைய நேரங்களை சோர்ந்து விடுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம், நம்ம நாம மறைத்துக் கொள்கிறோம். அன்பான தேவஜனமே, மழைனா என்னன்னே தெரியாத ஒரு காலத்துல ஊருக்குள்ள வச்சு ஒரு பேழையை கட்டும் போது மழை வருதுன்னு சொல்லி சொல்றாருன்னா எவ்வளவு நின்று அவமானங்களை சந்திச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க. நீங்கள் நானும் படுகிற வேதனையும் நிந்தைகள் அவமானங்களும் நோவாவுடைய நிந்தை அவமானங்களுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக, இந்த உலகத்துக்காக அவர் எவ்வளவு நிந்தைகளை அவமானங்களை சுமந்தார் யோசிச்சு பாருங்க. அவரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய பாடுகள் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கரங்கள் அப்படியே விட்டு போகலாமா? ஆண்டவரே, என் சொந்த குடும்பம், உறவு ஜனங்கள், சிநேகிதமா நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற கருத்துக்குள்ள வரணும்னா அதுக்கு என்ன கொண்டுதான் இதோ செய்ய முடியும் அறியப்பா. அதுக்கு தேவையான ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, தாளத்தை தாங்க. ஆலோசனை கேட்போமா? கொஞ்சம் சத்தம் இருக்கிற இடத்துல ஆலோசனை எல்லாரும் கேளுங்க.